Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி ரெசிபி முட்டை பிரியாணி எப்படி செய்யுது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஈஸியா பிரஷர் குக்கர்ல தான் செஞ்சிருக்கேன். எனக்கு எல்லா பிரியாணிஸ்மே மேக்ஸिमम நான் பிரஷர் குக்கர்ல தான் செய்வேன். அதனால என்னோட ரெசிபியை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு முட்டை பிரியாணிக்கு என்னென்ன தேவை அப்படினு சொல்லி பார்த்துடலாம். நான் 8 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 70% குக் ஆகுற மாதிரி வேக வச்சிருக்கேன். ஏன்னா மறுபடியும் நம்ம விசில் வைப்போம் இல்லையா, அதனால பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருந்தனால நான் ஒரு 4-5 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. அது கூடயே ஒரு 10 - 15 பல் போல் பொடி பூண்டுங்காட்டி நான் 10 - 15 பல் எடுத்திருக்கேன். ஒரு இன்ச் சைஸ் இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்காக நம்ம பிரியாணிக்கு எல்லாரும் எடுக்கக்கூடிய சேம் ஐட்டம்ஸ் தான். சோம்பு, ஏலக்காய், அண்ட் தென் பிரிஞ்சி லீஃப், பட்டை, கல்பாசி அந்த மாதிரி எல்லாமே எடுத்திருக்கேன். அது கூட நம்ம இப்போது மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 7 - 8 பச்சை மிளகாய் நீங்களும் எடுத்துக்கோங்க, காரம் கரெக்டாக இருக்கும். புதினா கொத்தமல்லி 2 ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு 20 ml போல் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் எக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். எக் சும்மா ஃப்ளேவர் இல்லாமல் போடுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் எடுத்திருக்கேன். எக்கு அதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட்னால் ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. எக்கில் அந்த மசாலா நல்லா கோட்டானாலே போதும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், அது காமிக்கல ஆக்சுவலாக. நீங்களும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, முட்டைக்கு தேவையான அளவுன்னு மாதிரி. எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. ஒரு 1 - 2 மினிட் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு ரோஸ்ட் பண்ணியாச்சு. எக்கை நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெய், அதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். கீ வேணும்னா கீ சேர்த்துக்கோங்க, நான் இதில் கீ சேர்க்க போகிறதில்ல. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, அண்ட் தென் பிரிஞ்சி லீஃப், ஏலக்காய், அண்ட் தென் கல்பாசி, அதோட பூ, ரோஸ் பெட்டல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே எடுத்தாச்சு. இப்போது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கிங் டைம் பார்த்தா ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. 30 மினிட்ஸில் நமக்கு பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது ஆனியன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். அது கூடயே நம்ம பச்சை மிளகா ஒரு சைடில் தள்ளி விட்டுட்டு அந்த சைடில் நல்லா எண்ணெய் தேங்கி இருக்கிற இடத்துல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா எண்ணெயில் வணங்கி வரட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் அண்ட் பிரியாணிக்கே மேக்ஸிமம் அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதிலே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ஷேட் மாறுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயுமே நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு, மேலெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்கலாம். இதுக்காக பிரியாணிக்கெல்லாம் சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல மணமாகவும் நல்ல ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட அரைச்சி சேர்க்குறேன் எப்போவுமே. இப்போது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு, பச்சை வாசனை போக எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்லேருந்து கொஞ்சம் பெருசு நான் எடுத்துருக்கிறது. இது நான் செய்கிற பிரியாணி ஒரு 6 - 7 பேர் ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதனால் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். நல்லா தக்காளியும் சாஃப்டாகி வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுருங்க. உப்பு மசாலாவுக்கு சேர்க்க வேண்டியதில்லை. நான் ஆல்ரெடி கல்லுப்பு சேர்த்துருந்ததுனால நிறையா தான் சேர்த்துருந்தேன். மசாலாவுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கும் அதில். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவு மசிஞ்சு வந்ததும் நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா எல்லாத்துக்குமே எப்போ பிரியாணி செஞ்சாலும் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும். அண்ட் தென் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஃப்ளேவர்.
இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கொத்தமல்லி புதினாவும் ஓரளவுக்கு அந்த சூடில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், அதையும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது காரம் உப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னா தயிர் வந்து அதை கரெக்டாக ஈவன் ஆக்கிரும். அதுக்காகவும் தயிர். அதே மாதிரி பிரியாணி நல்லா மசுமையாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லா டெக்ஸ்சராக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் பிரியாணி தூள், பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிறதுல நம்ம நிறைய ஃப்ளேவருக்காக பட்டை கிராம்பு எல்லாமே எடுத்திருக்கோம். அது கூட இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம். மிளகாய் தூளும் மல்லித்தூளுமே இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் பிரியாணி மசாலா எடுத்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான், ஒரு லைட்டான ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் அதில். ஆனால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன், 2 கப் அளவு அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்தாச்சு. நான் நார்மல் குக்கிங் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி இல்லை ஜீரக சம்பா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க செய்யும்போது. நான் நார்மலாக 2 கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். நான் எடுத்த கப்லேருந்து 2 கப்பாக அளந்து 4 கப் அளவு தண்ணி இப்போ நான் அதில் சேர்த்துட்டேன். நல்லா உப்பு பத்தாததுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஏதாவது மசாலா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் மறுபடியும் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு மசாலா பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே கொதிக்க விட போகிறேன். கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பிரியாணி. நல்லா ஒரு டார்க் ஒரு ப்ரௌனிஷ் ரெட் கலரில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி. இப்போது நல்லா தண்ணி கொதி வந்ததும் அது கூட நம்ம வேக வச்சு ரோஸ்ட் பண்ணியிருந்த எக்கையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப குக் ஆகணுங்கிறது இல்லை, அதனால நான் மசாலா கூட போட்டு பெரட்டலை. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எக்கையும் சேர்த்து ப்ரெஷர் வச்சு எடுத்துக்கலாம். நான் 3 விசில் விட்டு எடுத்திருந்தேன். இப்போது நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கடையிலலாம் வாங்குற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல்